நேயர்களே வணக்கம். நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா தொடங்க உள்ளது. வருகின்ற செப்டம்பர் 22 திங்கள் அன்று தொடங்கி அக்டோபர் 1 தேதி வரையில் 10 நாட்களும் கொண்டாட்டம்தான். கொலுபடி அமைத்தல், காலையில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும். மாலையில் மகளிர்க்கான பூஜை, ஸ்ரீ லலிதா சகஸ்வர நாமம், அம்மன் சிறப்பு அலங்காரம் தினமும் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்து அம்மனின் பேரழகையும் அருளையும் தரிசிக்க பெரியோர்கள், தாய்மார்கள், சிறுவர் சிறுமியர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நவராத்திரி நிகழ்ச்சிகளை காண்பது நம் மனதுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். தினமும் நிகழ்ச்சி முடிவில் அருமையான பிரசாதத்துக்கு பஞ்சமில்லை. விழாவினை சிறப்பிக்க அனைவரும் வருக. மிக நன்றி. அடுத்தது கதை நேரம். இன்று ஆண்டவன் கட்டளை. இது ஆன்மீக விழிப்புணர்வு கதை. கதையின் பெயர் ஆண்டவன் கட்டளை. சுரேந்திரன் ஒரு மீனவன் நண்பன். அவனோடு சேர்ந்து நண்பர்கள் 5 பேர்களும் மீன் பிடிக்க கடலுக்குச் செல்கின்றார்கள். அவர்கள் பெரிய வலை போடும் மீன்பிடி கப்பலில் செல்கின்றனர். கடலில் கப்பல் அமைதியான சூழலில் பயணிக்கின்றது. கப்பல் சீராகச் சென்று கொண்டு இருக்க நண்பர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியான மனநிலையில் ஆடிபாடி கொண்டு இருக்கின்றார். நடுக்கடலில் கப்பல் சென்று கொண்டு இருந்தபொழுது கருமேகங்கள் சூழ இடி இடிக்க மின்னல் வானத்தில் வெட்டியது. கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அவர்கள் பயணிக்கும் கப்பல் தாறுமாறாக ஆட ஆரம்பித்தது. அலைகளில் கப்பல் அமிழ்ந்தும் எரியும் நிலை கொள்ளாமல் அபாய கட்டத்தில் இருந்தது. கண்டெய்னர் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் கூட அந்த புயலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தள்ளாடியது. ஒரு கட்டத்தில் சுரேந்திரனின் மீன்பிடி கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்து மூழ்க ஆரம்பித்தது. நண்பர்கள் கடலில் குதித்து தப்ப முயற்சிக்கின்றார்கள். சுரேந்திரன் ஒரு மரக்கலத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு அலையடிக்கும் திசையில் நீந்த ஆரம்பித்தான். இரவு முழுவதும் நீந்தி சோர்ந்து போன நிலையில் அதிகாலையில் ஏதோ ஆள் அரவமற்ற தீவு ஒன்றில் கரையொதுங்கி கிடந்தான். சூரிய கதிர்கள் சுரேந்திரனின் முகத்தில் பட்டதும் மெல்ல கண்விழித்து பார்த்தான். அந்த கடற்கரை முழுவதும் அலைந்து திரிந்து பார்த்தபோது மனிதர்கள் யாருமே தென்படவில்லை. அங்கே இருந்த தென்னை மரங்களிலிருந்த இளநீரை பறித்து தாகம் தீர்த்து கொள்ளவும் அதிலிருந்த தேங்காய்களை உடைத்து தின்றும் பகல் பொழுதுகளில் மீன் வேட்டையாடி அதை சுட்டு தின்றும் நாட்களைக் கடத்தினான். இரவில் தங்குவதற்கு அங்கே கிடந்த தென்னை மட்டைகள், மரக்கிளை கொண்டு ஒரு சிறிய குடிசையை போட்டுக்கொண்டு அதில் தங்கினான். ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்தான். விநாயகா, எனக்கொரு வழிகாட்டுப்பா. தன்னை காப்பாற்ற யாராவது வருவார்களா என்று காத்து கிடந்தான். நாட்கள் கடந்தன. 11ஆம் நாள் வெறும் மீனும் தேங்காயையும் மட்டுமே சாப்பிட்டு போரடித்து போனதால் சற்று கரையை விட்டு நிலத்துக்குள் சென்று பார்ப்போம் என்று
நீண்ட தூரம் சென்று பார்த்தான். எங்கும் காட்டுச் செடிகள் பூக்கள் இருந்தது. பழங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ரொம்பவும் களைத்துப் போய் தனது குடிசைக்குத் திரும்பிடலாம் என்று முடிவு செய்து நடக்க ஆரம்பித்தான். பொழுது சாய்ந்து விட்டது. ஐயோ தடுமாறிய வண்ணம் கரையை நோக்கி வந்து கொண்டு இருந்தான். கடவுளே! அப்பொழுது அவனது கூரை வீடு உனக்கு பற்றி எரிந்து மனசாட்சியே கொண்டிருந்தது. இல்லையா? பதறி அடித்து Oh God! ஓடி வருவதற்குள் சக்தி குடிசை விநாயகா! சாம்பலாகி கிடந்தது. அதனைக் கண்டதும் அதிர்ந்து போன சுரேந்திரன், கடவுளே, உனக்கு இரக்கமே இல்லையா? உன்னை தினமும் வேண்டுகிற எனக்கு இதுதான் நீ காட்டும் கருணையா? உன்னைப் போய் உன்னை- கும்பிட்டேனே, இனி இனிமே நீ நான் இல்லவே கும்பிடவே இல்லை. மாட்டேன். உன்னை நான் இனி கும்பிடப் போவதும் இல்லை என்று வாய்க்கு வந்த வசை சொற்களை எல்லாம் சொல்லி கடவுளை திட்டி தீர்த்தான். நடந்து வந்த பசி மயக்கத்தில், குடிசை எரிந்து சாம்பலான துயரத்தில் கடற்கரை மணலில் படுத்து உறங்கிப் போனான். அதிகாலை சூரியோதயம். அப்பொழுது பெரிய கப்பல்களில் ஒலிக்கும் ஹாரன் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து பார்த்த சுரேந்தரனுக்கு ஆச்சரியம். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. சற்று தூரத்தில் ஒரு மீட்புக் கப்பல் நின்று இருந்தது. அதில் மேல் தளத்திலிருந்து யாரோ கொடி அசைப்பது தெரிந்தது. சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கடலில் நீந்தி சென்று அந்த கப்பலை அடைந்தான் சுரேந்திரன். அவனை மேல் தளத்திற்கு அழைத்த கப்பல் கேப்டன் சுரேந்திரனை அமர வைத்து சுரேந்திரன் சாப்பிடுவதற்கு உணவு அளித்தார். சுரேந்திரனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் கொட்டியது. அப்பொழுது சுரேந்திரன் அவருடன், ஐயா, நான் இங்கு இருப்பது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டான். அதற்கு அந்த கப்பலின் கேப்டன், எங்கள் கப்பல் இந்த பகுதியை கடந்தபோது தூரத்தில் தீப்பற்றி எரியும் நெருப்பு ஜுவாலையும் புகை மூட்டத்தையும் பார்த்தோம். அதனால் இங்கு வந்தோம். நல்ல வேலை, சற்று தாமதப்படுத்தி இருந்தால் கூட நாங்கள் இந்த இடத்தை கவனிக்காமல் சென்று இருப்போம் என்றார். சுரேந்திரன் அதிர்ந்து போனான். சுரேந்திரன் தனது செயலைக் கண்டு வெட்கி தலை குனிந்தான். சக்தி விநாயகா, என்ன மன்னிச்சிடுப்பா. இறைவனின் கருணை அளவிட முடியாதது. யாருக்கு எப்படி எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவன் கட்டளை. சக்தி விநாயக, சத்தியமாக நீ எங்க கூட இருக்கிற. அதை மனிதர்களால் புரிந்து கொள்ள இயலாது. கரைவந்து சேரும் வரை சுரேந்திரனின் கண்களில் கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இளங்கோ சுப்பிரமணியம்.